இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரியாணிக்கு ஈக்குவலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம் அடி பிடிக்காமல் அரிசி உடையாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம். இதனுடைய அளவுகள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி, உப்பு, ஜீரகம், நெய். உங்கள்கிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க. பட்டை கசகசா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்காக பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவு. இந்த அரிசியை இப்போவே ஊற வைக்க வேண்டாம். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தேங்காய் எடுத்து உடைச்சிட்டு 2 டைம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி தான் அரிசி ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெய் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்குறப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமாகி நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த ரைஸோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுத்து கறிக்கிடாமல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ வீட்டில் அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கலர் தான் நம்மளுக்கு தேங்காய் பால் சாதத்துக்கு வரும். நம்ம எந்த மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எதுவுமே மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதுதான் ஒரு மைல்டான கலரை கொடுக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் 2 டம்ளர் இருந்தது. மீதி இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் சேர்த்துருக்கிறதுனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தம் போட போகிறதுனால 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1/4 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்ருங்க. இந்த மாதிரி நுர வந்ததுக்கப்புறமா அரிசி தண்ணியெல்லாம் இருத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய ஜீரகம், முந்திரி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலில் ஜீரகம், முந்திரிலாம் போடுறப்ப நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி தனியாக போட தேவையில்லை. அடுப்பை சிம்மில் வச்சு பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அரிசி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் தெரிகிறப்ப நம்ம தம் போட்டால் போதும். இப்போ 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அரிசி எல்லாத்தையுமே மேலே போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிளறப்ப உங்களுக்கு அரிசி உடையாது. நம்ம 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி இந்த ஸ்டேஜில் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக சமப்படுத்துனீங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசி உடஞ்சி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. இப்போ தம் போட்டுக்கலாம். வாழையில் போட்டுட்டு கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு நான் மூடி வச்சுறேன். இதுக்கு மேலே வெயிட்டு, தண்ணி இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. காற்று வெளியில் போகாத அளவுக்கு இருக்கணும். இந்த ஹீட் வெளியிலே வரக்கூடாது. அந்தளவுக்கு டைட்டாக மூடிடுங்க. இப்போ இது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிறப்ப 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரைஸ் கூட கடாயில் ஒட்டாமல் வரும். நீங்கள் இந்த கடாய்க்கு பதில் டவரா மாதிரி கூட வச்சு பண்ணலாம். குக்கரில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரு அரிசி கூட உங்களுக்கு அடி பிடிச்சிருக்கவும் செய்யாது, உங்களுக்கு உடையவும் செய்யாது. நல்லா சூப்பராக வெந்திருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். சாட்டர்டே சண்டே லஞ்சுனாலும் ஸ்பெஷலாகவும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.